நாம ராமாயணம். அயோத்தியா காண்டம். இன்று நாம் அயோத்தியா காண்டத்தில் வரும் ஸ்லோகங்கள் மற்றும் பொருள்களை பார்ப்போம். அதற்கு முன் அயோத்தியா காண்டத்தில் நடந்தது என்னவென்று பார்ப்போம். ராமருக்கும் சீதைக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகள் முடிந்த பின் மன்னர் தசரதர், முதலமைச்சர் சுமித்ரா, குலகுரு வசிஷ்டர், பிரபுக்கள் மற்றும் குடிமக்கள் உள்ளிட்ட அரசவை கூட்டி மூத்த இளவரசரான ராமனுக்கு கோசல நாட்டின் மன்னராக மணிமகுடம் சூட்டும் தனது விருப்பத்தை தெரிவித்தார். நாடே மிக சந்தோஷமாக இத்தருணத்தை கொண்டாடியது. ராமனை தன் மகனாகவே நினைக்கும் கைகேயிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ராமன் மன்னனாகிவிட்டால் அவர் பிறப்பின் காரணம் நிறைவேறாமல் போகிவிடும் என்பதால் தேவி சரஸ்வதி கைகேயியின் பணிப்பெண்ணான மந்தாரை, பொதுவாக கூனி எனும் அழைக்கப்படுவார், மந்தாரையின் ரூபத்தில் வந்து தன்னிடம் இருக்கும் வரத்தை பிரயோகித்து ராமனை 14 வருடம் காட்டிற்கு அனுப்பி பரதனை நாட்டின் மன்னனாக முடிசூட்ட தசரதனிடம் கேட்க கூறுகிறார். முதலில் இதை மறுத்த கைகேயி கைதேர்ந்த மந்தாரையின் பேச்சில் மயங்கி கூனி சொன்னது போல் வரத்தை தசரதனிடம் கேட்க, கொடுத்த வரத்தை காப்பாற்ற வேறு வழியின்றி தசரதனும் மனதை கல்லாக்கி கொண்டு வரத்தை அளித்தார். தசரதனின் முடிவை கேள்வியுற்ற ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணனும் காட்டிற்கு கிளம்பினர். மகனின் மீது அதீதமான அன்பு வைத்திருந்த தசரதன் தான் வாங்கிய ஒரு சாபத்தால் ராமன் காட்டிற்கு போய்விட்டான் என்று தெரிந்ததும் இறந்து விடுகிறார். ராமன் சரையு நதியை கடந்து பின் வனம் புகுந்தார். பின்னர் குகனின் துணையுடன் ஆற்றை கடந்து சித்திரக்கூட்டம் சென்று காட்டில் தங்கினார். கேக்கேய நாட்டின் தன் மாமனுடன் தங்கியிருந்த பரதனும் சத்ருக்னனும் தந்தையின் இறப்பு செய்தி கேள்வியுற்று அயோத்தி வந்தடைந்தனர். ராமர் காட்டிற்கு சென்றதுக்கு கைகேயியே காரணம் என்பதை அறிந்த பரதன் கோபம் கொண்டு முடிசூட்டிக் கொள்ள மறுக்கிறான். ராமனை திரும்பவும் அயோத்திக்கு கூட்டி வருவதற்காக காட்டிற்கு செல்கிறான். தந்தையின் சொல்லை காப்பாற்றுவதற்காக அயோத்திக்கு வர ராமன் மறுக்கவே, பரதன் ராமனின் காலணிகளை கேட்டு பெற்று தன் தலைமேல் சுமந்து கொண்டு அயோத்திக்கு திரும்பி ராமனின் பாதுகைகளை அரையணையில் வைத்து ராமன் காட்டிலிருந்து மீளும் வரை பரதன் ராமனுக்காக ஆட்சி நடத்துகிறான். அகணித குணகண பூஷிதராம், எண்ணற்ற நல்லொழுக்கங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீராமா. அவனீதனயா காமிதராம், அன்னை பூமியின் மகள் சீதாவால் நேசிக்கப்படுபவர். ராகா சந்திர சமானனராம், பௌர்ணமி நிலவு போல் ஜொலிக்கும் ஸ்ரீராமனின் முகம். பித்ருவாக்யார்ஷித கானனராம், தந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக காட்டிற்கு சென்ற ஸ்ரீராமா. பிரியகுஹ விநிவேதித பதராம், பிரியமான குஹன் சேவகனாக தன்னையே அர்ப்பணித்த போது அதை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமா. தத்க்ஷாலித நிஜ மிருது பதராம், அவரால் பாத பூஜை செய்யப்பட்ட ஸ்ரீராமா. பரத்வாஜமுகானந்தகராம், முனிவர் பரத்வாஜருக்கு தன்னுடைய வருகையால் மகிழ்ச்சி அளித்த ஸ்ரீராமா. சித்ரகூட்டாத்ரிநிகேதனராம், சித்ரகூட்ட மலைகளில் வாழ்ந்த ஸ்ரீராமா. தசரத சந்தத சிந்திதராம், தந்தை தசரதனை பற்றி எப்பொழுதும் யோசிக்கும் ஸ்ரீராமா. கைகேயீர் தனயார்த்திதராம், கைகேயின் மகன் அதாவது பரதனால் அயோத்திக்கு திரும்பும்படி கெஞ்சப்பட்ட ஸ்ரீராமா. விரச்சித நிஜ பித்ரு கர்மகராம்,
தொலைதூரத்தில் இருந்தே தன் தந்தைக்கு இறுதி சடங்கை செய்த ஸ்ரீராமா. பரதார்பித நிஜ பாதுகராம். பரதனுக்கு தன்னுடைய பாத ரக்ஷகத்தை வழங்கிய ஸ்ரீராமா. ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம். இப்பொழுது ஸ்ரீராமரை மனதில் தியானித்து அயோத்தியா காண்டத்தின் பாடல் வரிகளை கேட்போம். அகணித குணகணபூஷித ராம், அவனிதனயா காமித ராம். அகணித குணகணபூஷித ராம், அவனிதனயா காமித ராம். ராகச்சந்திர சமானன ராம், पितृवाक्याश्रित कानन राम. प्रिय गुह विनिवेदित पद राम, तत्क्षालित निज मृदु पद राम. भरद्वाज मुखानंदक राम, चित्रकूटाद्रिनिकेतन राम. दशरथ संतत चिंतित राम, कैकेयी तनयार्तित राम. विरचित निज पितृकर्म कराम, भरतार्पित निज पादुक राम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. जय श्री राम.